Good morning students, I welcome you all to science video section. Today now we are going to see about 10th standard science subject unit 3 thermal physics. Last video we saw about expansion in liquids. லிக்யூடை ஹீட் பண்ணால் என்னென்ன எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு பார்த்தோம். அதில் 2 டைப்ஸ் பார்த்தோம், ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் liquids. But today now we are going to see about fundamental laws of gases. So gasesல fundamental laws இருக்குது. ஒரு 3 laws important law இருக்குது. Okay, the 3 fundamental laws which connect the relation between pressure, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இது இந்த ஃபண்டமெண்டல் 3 லாஸ் வந்து எதை பேஸ்டாக இருக்கும், இந்த 3 ரிலேஷன்ஸை பேஸ்டை வச்சு இருக்கும். அதாவது ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு லா பாயில்ஸ் லா அண்ட் செகண்ட் சார்லஸ் லா அண்ட் தேர்ட் அவகேட்ரோ லாஸ். So the 3 fundamental law is very important one. Okay, first let us see the Boyle's law. State Boyle's law. When the temperature of a gas is kept constant. So அந்த அதில் எப்படி இருக்குது, அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். The volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. ஸோ அதில் உள்ள வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி அது மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். ஸோ வால்யூம் எதுக்கு, ப்ரெஷருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. திஸ் இஸ் ஷோன் இந்த ஃபிகர் 3.6 காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நமக்கு ப்ரெஷர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ see the diagram, வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் ப்ரெஷர். ஸோ இந்த டயக்ராமில் இங்கே நான் ஒரு வால்யூம் வச்சுருக்கேன், வால்யூம் ஆஃப் கேஸஸ் இங்கே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ் பண்ணுறேன், மேலேருந்து இந்த பிஸ்டனை வந்து கீழே ப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். நான் ப்ரெஷ் பண்ணால் நான் ப்ரெஷ் பண்ணுறப்ப அங்கே என்ன இருக்கும், ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வால்யூம் டிக்ரீசஸ் அண்ட் ப்ரெஷர் increases when the pulling down. ஸோ நான் கீழே நல்லா புல் பண்ணி டவுன் பண்ணால் என்ன ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸிங் வென் புல்லிங் டவுன். அதே இது நான் மேலே இன்னும் கொஞ்சம் இது பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ரெஷர் லைட்டாக தான் இருக்கும், ப்ரெஷர் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அங்கே வால்யூம் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸிங் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீஸிங் வென் புல்லிங் அப்பு, மேலே தூக்கும்போது. ஸோ இதுதான் வேரியேஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, இங்கே வந்து வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. ஸோ ப்ரெஷருக்கு எப்படி இருக்கும், inversely proportional to இருக்கும் வால்யூம். In other words, for an invariable mass of a perfect gas at constant temperature, the product of its pressure and volume is a constant. So pressure and volume is a constant ன்னு சொல்கிறாங்க. ஸோ PV is equal to constant inversely proportional இருக்குல்ல. ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், is equal கான்ஸ்டன்ட்னு போடுறோம். ஸோ நான் எப்படி இருக்குதுன்னா, வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் 1/V. இன்வர்ஸ்லி மீன்ஸ் 1/V தான் வரும். ஸோ 1/V இதை நான் எப்படி இருந்ததுன்னா P ஒரு சைடாக கொண்டு வரேன். ஸோ PV இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலிட்டி 1. ஸோ அதை என்னென்னு எழுதுறோன்னா, இந்த ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். அப்போ PV இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதுதான் பாயில்ஸ் லா வந்து நமக்கு சொல்ல வர்றது. Statement is very important one. When the temperature of a gas is kept constant, temperature நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம், the volume of a fixed mass of gas வந்து is inversely proportional to pressure. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கப்போ வால்யூம் கம்மியாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்கப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அதுதான் வந்து இந்த ஃபிகரில் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டேட் இப்படி சொல்கிறாங்க, ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V வால்யூம். ஸோ அதுதான் இங்கே அதர் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியபிள் மாஸ் ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ் வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ PV இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். ஸோ இதான் வந்து பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் லெட் அஸ் see the சார்லஸ் லாஸ், த லா ஆஃப் வால்யூம். ஸோ வால்யூமை பேஸ் பண்ணி தான் இதுவும்.
Charles' law was formulated by a French scientist ஜாக்கோஸ் சார்லஸ் அப்படிங்கிறவர் தான் இது பண்ணாங்க. அக்கார்டிங் டு திஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, வென் த ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சேன். பாயில்ஸில் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சேன். பட் இங்கே சார்லஸ் லாவில் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சேன். ஸோ மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும், வால்யூமும் டெம்பரேச்சர் இருக்கும். த வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ அங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சு ப்ரெஷரும் வால்யூமும். பட் இங்கே டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. எதுக்கு, வால்யூமும் டெம்பரேச்சரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு பலூனை நல்லா காற்று ஊதி ப்ளோ பண்ணி நல்லா பெருசாக்குறீங்க. ஸோ அங்கே வால்யூம் அதிகமாக அது என்ன ஆகுது, ஸோ அந்த பலூனில் வால்யூம் அதிகமாகுது. அதை சம்டைம்ஸ் நீங்கள் வெயிலில் அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக அந்த பலூனை நான் சடனாக பிளாஸ்ட் ஆகிரும், அப்படியே வெடிச்சிடும். ஸோ என்ன ஆகுது, வால்யூம் அதிகரிக்க டெம்பரேச்சரும் அதிகரிக்க ரெண்டும் இதாகாது, அந்த பலூன் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இன்னொன்று சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா, வீட்டில் அம்மா ரைஸ் குக் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக தண்ணி வச்சுட்டு ரைஸ் போட்ட பிறகு என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் நம்ம அதிகப்படுத்த அந்த வால்யூம் மேலே அந்த லிக்விட் ஐட்டம் மேலே மூடி வச்சுருந்தாங்க, லிட்டு வச்சுருந்தாங்கன்னா அது என்ன ஆகும், கீழே விழுகும். ஸோ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிறப்ப வால்யூமே இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ்னால் வால்யூமும் டிக்ரீஸ். ஸோ அதுதான் directly proportional. Okay va? So when the pressure of a gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature. So volume directly proportional irukku temperature ku. So adha volume directly proportional to temperature. இது எப்படி எழுதுறாங்கன்னா, V/T is equal constant. ஸோ இதுதான் சார்லஸ் லா. ஸோ பாயில்ஸ் லாவில் PV is equal to constant, பட் சார்லஸ் லாவில் V/T is equal to constant. Next let us see Avogadro's law. Avogadro's law states that at constant pressure and temperature. ஸோ அவகேட்ரோவில் நாம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சாங்க, சார்லஸ் லாவில் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சாங்க. பட் அவகேட்ரோஸ் லாவில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டையுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கும், வால்யூம் தான் இருக்கும். ஸோ த வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு வால்யூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in it. கண்டிப்பாக ஒரு லிக்யூட் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஆட்டம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ V வால்யூம்னா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் molecules. ஸோ இது எப்படி எழுதலாம், V divided by N is equal to constant. ஸோ இது எப்படி இருக்குன்னா, வால்யூம் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எனக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ N இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸிங்காக தான் இருக்கும். இது வால்யூம் எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எனக்கு என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸும் இன்க்ரீஸு, டிக்ரீஸ் வால்யூம் டிக்ரீஸ்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸும் டிக்ரீஸ் தான். ஸோ அந்த வால்யூமை பொறுத்து தானே அதில் உள்ள இருக்க ப்ரெசண்ட்டாக இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கும் வேல்யூபிள் இருக்குது. ஸோ அதனால் இது இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸிங், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸிங். ஸோ Avogadro's law states that the constant pressure and temperature ரெண்டுமே constant. The volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in it. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட், V/N is equal to constant. ஸோ Avogadro's number N சொல்லுவோம். It is the total number of atoms per mole of the substance. ஸோ per mole of the substanceக்கு எவ்வளோ வேல்யூம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஈக்குவல் டு 6.023 into 10 to the power of 23 per mole. ஸோ இதுதான் அவகேட்ரோ லாஸ். பாயில்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு தெரியும், PV is equal to constant. சார்லஸ் லா ஸ்டேட்மெண்ட்டு V/T is equal to constant. அண்ட் அவகேட்ரோஸ் லா ஸ்டேட்மெண்ட்டு V/N is equal to constant. So these three laws is very very important one. Next let us see gases. Gases are classified as real gas and ideal gases. ரெண்டு கேஸ் இருக்குது, ரியல் கேஸ்னா ஒன்று இருக்குது அண்ட் செகண்ட் ஒன் ஐடியல் gases. Let us see the real gases. If the molecules are atoms of a gases, கேஸ்ன்னு எடுத்துட்டாலே அதில் வால்யூம்லேயும் இருக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கேஸ்லேயும் இருக்கும். ஸோ
interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் நிறைய சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாலிகுல்ஸ் ரெண்டு இப்போ பக்கத்தில் இப்போ இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், ரியல் கேஸஸ். த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் அ கேஸஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் வித் அ டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அட்ராக்ஷன் அங்கே கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். தென் த கேஸஸ் ஆர் செட் டு பி ரியல் கேஸஸ். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ரியல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர், ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கும் ஆர் லோ ப்ரெஷரில் இருக்கும். ரியல் கேஸஸ் பிஹேவ்ஸ் as an ideal gases because in these conditions there is no interatomic or intermolecular force of attraction. பட் ஐடியல் கேஸஸில் இந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்காது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. let us see the ideal gases. If the atoms or molecules of a gas do not interact with each other, ஸோ பக்கத்தில் தான் அந்த மாலிகுல்ஸ் இருக்கும், பட் இன்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. இன்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்காது. ஸோ ஈச் அதர் தென் த கேஸ் இஸ் செட் டு பி ஐடியல் கேஸஸ் ஆர் அ பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் இருந்தால் ரியல் கேஸஸ், இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் ஐடியல் கேஸஸ், அதாவது ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்க்கு இடையில. ஆக்சுவலி இன் ப்ராடக்ட்ஸ் நோ கேஸ் இஸ் ஐடியல். The molecules of any gas will have a certain amount of interaction among them. ஸோ கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. கேஸ்னாலே அதில் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப லிட்டில் பிட்டாக இருக்கும். ரியல் கேஸை கம்பேர் பண்ணுறப்ப ஐடியல் கேஸஸில் வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் among them, but these interaction are weaker when the pressure is low or the temperature is high. ஸோ ப்ரெஷர் லோவாக இருக்கப்போ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கப்போ இன்ட்ராக்ஷன் இருக்கும், பட் இங்கே ரொம்ப லோவாக இருக்கும். பிகாஸ் த அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் வெரி வீக் இஸ் ஐடியல் கேஸஸ். ஹென்ஸ் எ ரியல் கேஸ் அட் லோ ப்ரெஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர் கேன் பி டேர்ம்டு அஸ் அ பர்ஃபெக்ட் கேஸ். ஸோ ஐடியல் கேஸஸில் இன்ட்ராக்ஷன் இருக்கும், லோவாக இருக்கும். ரியல் கேஸை கம்பேர் பண்ணுறப்ப ரியல் கேஸஸில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐடியல் கேஸஸ் ஒபேஸ் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகேட்ரோஸ் லாஸ். ஸோ ஐடியல் கேஸஸ்க்கு எதுக்கு ஒபே பண்ணுது, பாயில்ஸ் லாவுக்கு, ஃபண்டமெண்டல் 3 லாஸ்க்கு, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகேட்ராஸ் லா. ஆல் தீஸ் லாஸ் ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கேஸ் சச்சஸ் என்னென்ன கேஸு, ப்ரெஷர் P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N இன் அ கிவன் ஸ்டேட் ஆஃப் த கேஸ். ஆல் தீஸ் parameter will have a definite set of values. When there is a change in the state of a gas, any one or more of this parameter change in value. The above said laws relate these changes. So இது ரிலேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். This equation very very important one, ideal gas equation. ஸோ இந்த 3 ஃபண்டமெண்டல் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்க போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். The ideal gas equation is an equation which relates all the properties of an ideal gas. An ideal gas obeys Boyle's law and Charles' law and Avogadro's law. According to Boyle's law, first Boyle's law பார்க்குறோம். PV is equal constant. இதுதான் வந்து பாயில்ஸ் லாவில் நம்ம பார்த்தது. ஸோ அவர் சொன்ன கான்ஸ்டன்ட் என்ன, ப்ரெஷரு இஸ் inversely proportional to volume பார்த்தோம். ஸோ PV is equal constant. Next let us say according to Charles law. So Charles law என்ன சொன்னார், volume is directly proportional to temperature. So V by T is equal to constant Charles law. And according to Avogadro's law, V by N, அப்போ volume is directly proportional to number of atoms or molecules. So V by N is equal to constant. So 3 லாவை எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு அது equation 1, 2, 3ன்னு மார்க் பண்ணிட்டோம். ஆஃப்டர் கம்பைனிங் equation 1, 3.1, 3.2 and 3.3 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறோம். you can get the following equation. ஸோ 3 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
See the equation according to Boyle's law, according to Charles law, according to Avogadro's law. ஸோ 3 ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படி கம்பைன் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு நான் பிவி அப்படின்னு ப்ரெஷர் வால்யூம் போட்டுட்டேன். ஸோ போகிற பிறகு இங்கே எனக்கு சார்லஸ் லாவில் மேலே என்ன இருக்குது, மேலே இருக்கிறது அப்படியே போடுறோம், கீழே இருக்கிறது அதே மாதிரி எழுதுறோம். ஸோ மேலே இங்கேயே வால்யூம் இருக்குது, இங்கே அவகேட்ராலும் எனக்கு வால்யூம் இருக்குது. ஸோ அதான் நான் காமனாக வி போட்டேனே. ஸோ அதனால் திருப்பி போட தேவையில்ல. அதனால் காமனாக பிவின்னு போட்டேன். டிவைடட் பை என்ன கீழே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ டெம்பரேச்சரை நான் எழுதிடுறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, அவகேட்ராஸில் என் இருக்குது. ஸோ என். ஸோ அதை தான் அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அங்கே ஆனால் இங்கே இருக்க 2 வியும் ஆல்ரெடி நான் போட்டனால வால்யூம் போடலை. ஓகே. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, கம்பைன் பண்ணதில் பிவி டிவைடட் பை என்டி. ஸோ பிங்கிறது ப்ரெஷர், வி வால்யூம், என் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், டி டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறது 3க்கும் இருக்கிறதுனால நான் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட்னு போடுறேன். ஸோ 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு இதுதான் கிடைக்குது, பிவி டிவைடட் பை என்டி இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். ஸோ த above a relation is called the combined of law of gases. ஸோ கம்பைன் பண்ணி நமக்கு கிடைச்சது. If you consider a gas which contains mu moles of the gas, the number of atoms contained will be equal to mu times the Avogadro number Na. ஸோ இந்த Avogadro number எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த mu timesக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இஃப் யூ கன்சிடர் a gas, அதில் கேஸ் கண்டிப்பாக இருக்கும், which contains mu moles of gas. அதில் mu moles of gas வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், the number of atoms contained will be equal to mu times of the Avogadro number. So already you know that Avogadro number Na is equal to 6.023 into 10 to the power of 23 per mole. ஸோ இதுக்கு இந்த மியூ மோல் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா இங்கே உள்ள என் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஸோ n is equal to mu Na அப்படிங்கிற ஒரு புதுசாக இந்த வேர்டிங் வந்து நம்ம கொண்டு வரோம். இது ஈக்குவேஷன் வந்து 5, அதாவது 3.5 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த n வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மியூ நம்பர் ஆஃப் அவகேட்ரோ நம்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ n is equal to mu Na. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ யூஸிங் ஈக்குவேஷன் 3 அதாவது வந்து 3.5 ஈக்குவேஷன் 3.4 கேன் be written as. ஸோ ஈக்குவேஷன் 5ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் திருப்பி ரிட்டர்ன் as எழுதுகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா பிவி போட்டுட்டோம், டிவைட் பை என்னங்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், இந்த மியூ என்ஏவை அப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ மியூ என்ஏ மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, இன்டூ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகே. ஸோ அதாவது 3.6 போகலாம், இல்லை 6. ஓகே. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன் த above ஈக்குவேஷன் இஸ் டேக்கன் பி கேபி. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கேபி அப்படிங்கிறத ஒரு அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்வெர்ஸ்லி அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு கேபி அப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இஸ் above ஈக்குவேஷன் இஸ் டேக்கன் டு பி கேபி விச் இஸ் கால்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கேபிக்கு என்னது, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட நம்பர் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.38 into 10 to the power of -23 ஜூல் கெல்வின் per -1. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹென்ஸ் வி ஹாவ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம், ஒன்றுலேருந்து இந்த கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக நம்ம கேபி போடுறோம். ஓகே. அப்போ பிவி டிவைட் பை மியூ என்ஏடி இஸ் ஈக்குவல் கேபி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 7ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிவி டிவைடிங் மியூ என்ஏடிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு போகிறனால, ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறனால டிவைடிங் வந்து இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ இப்போ பிவி இஸ் ஈக்குவல் மியூ என்ஏ கேபி டி அப்படியே தான் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் எழுதியிருக்கேன். டிவைடிங் உள்ளதை லெஃப்ட்டில் உள்ளதை ரைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸ் நான் பண்ணல. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ என்ஏ கேபி உள்ளே வந்திருக்கு, கேபி டி. ஓகே. ஹேர் மியூ என்ஏ கேபி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த மியூ என்ஏ கேபி அப்படிங்கிறத ஓவராலாக நான் என்னவா கன்சிடர் பண்ணுறேன், ஆராக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஆருங்கிற லெட்டரை போட போகிறேன், விச் இஸ் டேர்ம்ட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆருங்கிறது என்னது, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஹோல் வேல்யூ இஸ், இந்த ஹோல் வேல்யூக்கும் நான் ஆருங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஆர் மீன்ஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நம்பர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ரியல் யூனிவர்சல் கேஸோட கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.31 ஜூல் மோல்
per minus 1 Kelvin per minus 1. ஸோ இதான் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இதை வந்து நம்ம ஆர்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவேஷன் PV is equal to இந்த ஓவராலுக்கு நம்ம ஆர்னு பண்ணிட்டோம். ஸோ ஆர் பேலன்ஸ் அங்கே என்ன இருக்குது டெம்பரேச்சர். அப்போ PV is equal to RT. This one is a equation 8. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் PV is equal to RT is a ஐடியல் கேஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த NAவோட வேல்யூவும் KBB அதாவது இந்த 6.023 அண்ட் 1.38 இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வரும். பாருங்கள் நான் வந்து கால்குலேட்டரில் போட்டிருக்கேன். அவகேட்ரோ நம்பர் அண்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ரெண்டோட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எனக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் அவகேட்ரோ நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனலாக யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன PV is equal to RT. Ideal gas equation is also called as equation of state because it gives the relation between the state variable and it is used to describe the state of any gases. Ideal gas equation is finished. Okay, so this question is very important one. Study well. So unit 3 thermal physics this lesson is completed. Okay, thank you students.